நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு நிமிஷம். எத்தனை தடவை இதே மாதிரி என் முன்னாடி வந்து நிப்ப? அதானே? கொஞ்சமாவது உனக்கு இருக்கா? அதானே? நான் தான் அப்பவே சொன்னனே இதுதான் நடக்கும்னு. கேட்டியா? அதானே? டேய், இப்ப என்ன பண்றது? அதானே? என்ன மீனாட்சி, பயங்கரமா டென்ஷனா இருப்பேன்னு நினைச்சா சிரிக்கிற? உன்ன மாதிரி ஒருத்தனை வச்சுக்கிட்டு வேற என்னடா பண்றது? நீ யாரோட சண்டை போட்டிருக்கேன்னு கொஞ்சமாவது தெரியுதா? இப்ப தெரியுது. ஆனா ஒண்ணுமே தெரியல. 5 ரவுண்டுக்கு அப்புறம் அப்பாவாவது அண்ணனாவது அடிச்சு விடுன்ட்டேன். என்கிட்ட பேருக்கு ஒரு பெக் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு முட்டை முட்டை குடிச்சிருக்க. இல்ல மீனாட்சி. பேசாதடா. சரி, எப்படி பிரச்சனை ஆரம்பிச்சது? கரெக்டா ஞாபகம் இல்ல மீனாட்சி. உங்க அண்ணன் யாமினிய பத்தி ஏதோ தப்பா சொன்ன மாதிரி இருந்துச்சு. உடனே கோவத்துல. எது? யாமினிய பத்தி தப்பா சொன்னதுக்கு கோச்சுக்கிட்டியா? இல்ல யாமினிய பத்தி தப்பா இல்ல உன்ன நினைச்சு ஏதோ கோவத்துல. ஃப்ராட் ராஸ்கல். ஒரு பெக் குடிக்கிறதுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு முட்டை முட்டை குடிச்சிருக்க. அது முத தப்பு. யாமினிய பத்தி சொன்னதும் விஜயகாந்த் மாதிரி நரம்பெல்லாம் புடைக்க உனக்கு கோவம் வந்திருக்கு. அது 2வது தப்பு. இதெல்லாம் விட முக்கியமான விஷயம், யாரோட சண்டை போட்டா இந்த கல்யாணம் நிக்க வாய்ப்பு இருக்கோ அந்த ஆளோட சண்டை போட்டிருக்க. எதுவுமே தெரியலடி. இப்ப நீ சொல்றப்பதான் நீ சொல்ற ஆர்டர்ல எல்லாமே தப்புன்னு தோணுது. குடிகாரனை கண்டாலே எனக்கு ஆகாது, தெரியுமா உனக்கு? தெரியாது. தெரிஞ்சுக்க. உலகத்துல யார வேணா மன்னிப்பேன், குடிக்கிறவனை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். தெரிஞ்சே பண்ணக்கூடிய தப்பு அது. அந்த தப்பு தான் மத்த எல்லா தப்பையும் பண்ண வைக்கும். சாரி மீனாட்சி, இந்த பார்ட்டி பல பிரச்சனைகளுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு பார்த்தேன். ஆனா அதுவே இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கல. சரி போ. இப்ப நான் என்ன பண்ணிட்டோம்? அப்பா, நீ பண்ணதே போதும். இதுக்கு மேல எதுவும் பண்ணாம இரு, அது போதும். கல்யாணம் அதத்தான் நீ பண்ணணும். அத நீ பண்ணுவியா இல்லையாங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. என்ன மீனாட்சி பாக்குற? ஸ்வீட்டான சொதப்பல்டா நீ. இது புதுசா இருக்க. நானும் உன்னை வந்து பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன விஷயம்னு? ரொம்ப சாரிம்மா. என்னண்ணா நீ என்கிட்ட போய் சாரி சொல்லிக்கிட்டு? இல்லப்பா, நேற்று ஒரு சின்ன பிரச்சனை. சரவணன் சொன்னா. ஓஹோ, என்ன சொன்னாரு? இல்லை, தப்பு கொஞ்சம் என் மேலதான். அவன் உன்னை பத்தியெல்லாம் தப்பா சொல்லலண்ணே. உன்ன மாதிரி தான் அவனும் நடக்கக்கூடாதது நடந்துருச்சுன்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கான். அண்ணே, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ சிகரெட் பிடிப்ப, எப்பவாச்சும் தண்ணி அடிப்ப. இது எல்லாமே மத்தவங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியும். நாங்க யாருமே இது வரைக்கும் உன்னை அந்த மாதிரி பார்த்ததில்ல. அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து நடந்துக்கிற ஆள் நீ. நீ போய் குடிச்சிட்டு சண்டை போட்டனா என்னால நம்ப முடியல. அவன் யாமினி சத்தியமணி கொடுத்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. அவன் சொன்னதுலேருந்து என் மண்டைக்குள்ள அவன் உன்னை ஏமாத்துறவன்ற எண்ணம் ஓடிட்டே இருந்துச்சு. அதான் நேற்று கோபமாக வெளியில் வந்துருச்சு. ஆனாலும் கூட தப்பு தான். நான் கொஞ்சம் கோபமாக பேசிட்டேன். அதை அவன் எப்படி எடுத்துக்கிட்டேன்டே தெரியல. உன் கோவம் நியாயமானது தானே. அந்த விஷயம் கேள்விப்பட்டதும் எனக்கே அவன் மேலே அவ்வளோ கோவம் வந்துச்சு. உனக்கு இது தெரியக்கூடாதுன்னு நினச்சேன். சரவணன் உளறிட்டான். கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்கிறாதம்மா. அவன்
நிஜமாவே உனக்கு ஓகேவா? இல்லைம்மா, சீரியஸாக தான் கேட்குறேன். அவன் ஓகேவா? ஓகே தானே? இல்லை, அவன் ரொம்ப நல்லவன. அத சொன்னா புரியாது. எனக்கு தெரியும் அவனை. அவன் நல்லவன் தான். இல்லைம்மா. அண்ணே, நீ என்னோட அண்ணனா மட்டும்தான் பாக்குற. அதான் உன் பார்வைக்கு சரவணன் தப்பா தெரியறான். ஆனா நான் இந்த 8 மாசம் அவனோட பழகினதை வச்சு சொல்றேன். மத்த ஆம்பளைங்களை விட அவன் எவ்வளவோ பெட்டர். நல்லவன் கெட்டவங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அவன் இல்லாம ஒரு வாழ்க்கை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. எதனால அவனை இப்படி பிடிச்சிருக்குன்னு நானும் யோசிச்சு பார்க்கறேன். எனக்கு புரியல, ஆனா அவனை பிடிச்சிருக்கு. நான் இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இந்த பிரச்சனையை உன் தலையில ஏத்தி நீ குழப்பிக்காத. என்கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன். இந்த 8 மாசம் என்னென்னமோ நடந்து போச்சு. யார் வாழ்க்கையிலயும் இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு குழப்பம் கிடையாது. அதையும் தாண்டி நாங்க ஒன்னா இருக்கோம்னா அத காதல்னு சொல்றதை தவிர எனக்கு வேற வார்த்தை தெரியல. இனி நீ சரவணனை நினைச்சு குழம்பிக்காத. சரவணன் என்னோட பர்சனல் விஷயம். அவனை நான் பாத்துக்கிறேன். இல்ல, ஏதாவது உதவி வேணும்னா கண்டிப்பா உன்கிட்ட தானே கேட்பேன். நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்கிறாதம்மா. நிஜமாவே நீ சந்தோஷமா இருக்கியா? கண்டிப்பா என் மனசுக்கு ஒத்து வராத எந்த விஷயத்தையும் நான் பண்ண மாட்டேன். இந்த நிமிஷம் வரைக்கும் சரவணனை நினைச்சு பயப்படுறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ பெருசா காரணம் இல்லை. நீ சந்தோஷமா இருக்கணும்மா, அது ஒண்ணுதான். அதுக்காக நீ தள்ளிடுன்னு சொன்னா கூட நான் தள்ளி இருப்பேன். 2 பேரை தள்ளி கொல்லணும்னாலும் நான் கொல்லுவேன். உன்னோட சந்தோஷம் மட்டும்தாம்மா எனக்கு முக்கியம். நான் சந்தோஷமா இருக்கேன்னு நீயும் இருன்னு. நான் போய் மாப்பிள்ளட்ட. நீங்க அடிச்சுக்கிறதும் அணைச்சுக்கிறதும் உங்க 2 பேருக்குமான பர்சனல் விஷயம். அதுல நான் தலையிட மாட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வயசுல தேவையா அது? என்னம்மா இப்படி சொல்லிட்ட? இந்த வயசுல குடிக்கலன்னா வேற எப்பதான் குடிக்கிறதா? இந்தாங்க லெமன் சால்ட் சோடா. தேங்க்ஸ்மா. தலைவலி பரவாயில்லையாப்பா? என்ன மறுபடியும் காலையில ஆரம்பிச்சிட்டே நீ? ஓய், இது லெமன் சோடாடா. உன்னை நம்ப முடியாது. குடு. குடிச்சிடாத. குடு குடு. இந்தாங்கப்பா. ஏன் சரவணா, தண்ணி அடிச்ச இடத்துல யாரோ 2 பேர் சண்டை போட்ட மாதிரி ஞாபகம் இருக்குது. யார் அது? மாப்பிள்ளையும் பொண்ணோட அண்ணனும். ஏண்டா தமிழ் நீமா சண்டை போட்டீங்க? ஒரு பக்கம் நானும் தமிழும் கட்டி உருண்டோம், இன்னொரு பக்கம் நீ அவங்க சின்ன மாமா கட்டி உருண்டீங்களே, ஞாபகம் இல்லையா? அப்பா கனவுல ஒரு கரடியோட சண்டை போட்டு ஞாபகம் இருந்துச்சு. ஆனா கரடி மொட்டைத்தலையா இருந்துச்சுப்பா. என்னடா கரடினா முடியோட இருக்கணுமே, மொட்டைத்தலையோட ஒரு கரடி இருக்குதேன்னு யோசிச்சேன். இப்பதான் தெரியுது சின்ன மாமாவது அந்த மொட்டை கரடி தான். கொஞ்சமாச்சும் அப்பா புள்ள மாதிரியா பேசுறீங்க 2 பேரும்? எந்த வீட்லயாவது இது நடக்குமா? அப்பாவும் புள்ளையும் குடிச்சிட்டு அடிச்சுக்கிறது. அதை ஏமா வருத்தமா சொல்ற? பெருமையா சொல்லு. எந்த வீட்லயாவது நடக்குமா? ஏன் சரவணா, தமிழ் அடிச்சிருக்கிற பிரச்சனை இல்லையா? அவனை தனியா அடிச்சதான் பிரச்சனை, தண்ணியில் அடிச்சாலும் பிரச்சனை இல்ல. குடிக்கிறதுல அது ஒண்ணுதான்ப்பா வசதி. என்ன வேணா பண்ணிட்டு மறுநாள் காலையில தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லி சரண்டர் ஆயிடலாம். ஏற்கனவே இருக்கிறது பத்தாதுன்னு இது வேற புது பிரச்சனையா? விடுமா, அதெல்லாம் இல்லைன்னா அப்புறம் அது என்ன கல்யாணம் விடு. என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா பிரச்சனை வராத அளவுக்கு பண்ணுங்க. எங்க கிளம்பிட்ட?
ஒரு முக்கியமான இடத்துக்கு போறேன். அந்த இடம் தான் எதுன்றேன். யாமினி வர சொல்லியிருக்கா. ஏன் சரவணா இன்னுமா அவ கிளம்பல? இப்ப நீ எதுக்கு அவளை பார்க்க போற? என்னமோ புடவை செலக்ட் பண்ணுன்னு வர சொன்னா. புடவையா? எல்லாத்தையும் உங்களுக்கு விளக்கணும். நீங்க 2 பேரும் எங்கெல்லாம் போறீங்க வரீங்க என்கிட்ட நான் சொல்லிட்டா போறீங்க. யாமினி கூட்டா காமினி கூட்டா நீ எங்கேயும் போதாவல. அது எப்படி போவாம இருக்க முடியும்? பெத்த புள்ள நான் சொல்றேன், அதனால நீ போவ நட முடியல. டேய் போயிட்டு வரட்டா, அப்பதானே அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். அந்த பக்கம் நடக்கிறது சொல்றது முக்கியம் இல்ல, அம்மா போய் அங்க தப்பா எதுவும் நடந்துடக்கூடாது. அதான். சரவணா, எது நடந்ததோ அது டெரராகவே நடந்தது. பிலாச்சிட்டி யா, என்ன நடக்கிறதோ அதுவும் டெரராகவே நடக்கிறது. எது நடக்கவிருக்கிறதோ அதுவும் டெரராகவே நடக்கும். எல்லாம் கரெக்ட் தான். இப்ப நீ எதுக்கு அதை சொன்னேன்னு தான் புரியல. சரவணன் கல்யாணத்துக்கு சொன்னேங்க. அவன் கல்யாணத்தை மைண்ட்ல வச்சு யோசிச்சு பாருங்க, அப்படியே பொருந்தும். ஆமா, ரொம்ப முக்கியம். நான் கிளம்புறேங்க. பத்திரமா போயிட்டு வாமா. அங்க என்ன அதிர்ச்சியான விஷயம் நடந்தாலும் உடனே எங்களுக்கு போன் பண்ணி சொல்லி எங்களை பயமுறுத்து. கண்டிப்பா. பை பாய் பை மாமா பாய். ஏன்பா அம்மா அங்க போவேண்டான்னு சொல்லிருக்கலாம்ல. போட்டம்மா, இந்த விஷயத்தை மீனாட்சி பெருசா எடுக்கலன்னு உடனே யாமினி உடனே கிளம்பி இருக்கணும். அவ இன்னும் கிளம்பாம இருக்கிறான்னா ஏதோ பிளானோட தான் இருக்கிறான். யாராவது ஒருத்தர் அங்க போயிட்டு வந்தாதான் அவ என்ன பிளானோட இருக்கிறான்னு நமக்கு தெரிய வரும். அக்கா என்னடி? அவ வந்திருக்கா. எவ வந்திருக்கா? அக்கா அவதான். அவதானா யாருன்னு சொல்லு. யாமினி. யாமினியா? அவ எதுக்கு வந்திருக்கா? தெரியல. நீ இருக்கியான்னு கேட்டா தூங்கிட்டு இருக்கேன்னு போய் சொன்னேன். அப்படியே சொல்லி அவளை அனுப்பிட்டு வந்துடுறேன். சுதா, அவளை வர சொல்லு. அக்கா வர சொல்லுடி. எவ்வளவு நாள் பயந்து ஓடிட்டு இருக்கிறது? ஃபேஸ் பண்ணுவோம். போ, போய் வர சொல்லு. உட்காரு யாமினி. நான் உட்கார வரல. சரி நெல்லு. என்ன முடிவு பண்ணிருக்க? எதை கேக்குற? விளையாடாத மீனாட்சி. சரவணன் விஷயத்துல நீ என்ன முடிவு பண்ணிருக்க? இதுல நான் முடிவு பண்ண என்ன இருக்கு? அப்படின்னா நாளைக்கு மறுநாள் கல்யாணம், அது உனக்கே தெரியும். அப்புறம் இதுல என்ன முடிவு பண்ணிருக்கேன்னு கேக்குற? அவன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கான். அவன் அதை எந்த சூழ்நிலையில எப்படி பண்ணான்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். எதுக்கு உன்னை நீயே ஏமாத்திக்கிற? நாங்க மோதிரம் மாத்திருக்கோம். ஏச்சி, இந்த மாதிரி லாஜிக்லாம் பேசாத. இந்த மாதிரி 1000 விஷயம் நடந்திருக்கு எனக்கும் சரவணனுக்கும் நடுவுல. அவன் யோகியன்னு சொல்ல வரியா? அவனை நீ ஃப்ராடுன்னு சொல்ல வரியா? ஆமா, அவன் ஃப்ராட் தான். அப்புறம் எதுக்கு இப்படி ஒரு ஃப்ராட கல்யாணம் பண்ணிக்க இவ்வளவு கஷ்டப்படுற? வெற்று. என்ன பாக்குற? நீ ஒரு நேர்மையான பொண்ணு. உன்கிட்ட நியாயம் கிடைக்கும் தான் நான் இந்த விஷயத்தை உன்கிட்ட சொல்றேன். இத வேற மாதிரி என்னால டீல் பண்ண முடியும். என்னோட நல்லதுக்காக இல்ல, உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன். வேண்டாம், விட்டுரு. நீ சரவணனை கட்டிக்கிட்டா உங்க 2 பேரோட வாழ்க்கையுமே சந்தோஷமா இருக்காது. என்ன எனக்கே அட்வைஸா? சரி, அப்படியே வச்சுக்கோ. நீ யார் எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு? உன்னோட வயசுல பெரியவ. நீ லவ் பண்றதா நினைச்சிட்டு இருக்கிறவனை கல்யாணம் பண்ணிக்க போறவ. இந்த குவாலிஃபிகேஷன் போதுமா உனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு? மீனாட்சி, சரவணனை நான் தான் கட்டிக்க போறேன். கனவுலியா? இல்ல இல்ல, நிஜத்துல நடக்கும். உன்னை பார்த்து பரிதாபப்படுறதை விட வேற என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. 2 நாள் தானே, வெயிட் பண்ணி பாப்போம் யாரு யாருக்காக பரிதாபப்படுறாங்கன்னு. இப்பவே இந்த கல்யாணத்தை நிறுத்தினா உனக்கு நல்லது. நாளைக்கு நாளை கழிச்சுன்னு தள்ள தள்ள உனக்கு தான் கஷ்டம். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். நான் கிளம்புறேன். மீனாட்சி, என்
என் கல்யாணத்துக்கு நான் உன்னை கூப்பிட முடியாது. ஆனா கல்யாணம் முடிஞ்சதும் கண்டிப்பா உனக்கு தகவல் வரும். சரவண என்னை தேடி வருவான். வரணும், வந்தே ஆகணும். அதுக்கு என் கைவசம் ஒரு ஆயுதம் இருக்கு. ஓகே, பாப்போம். ஒரு நிமிஷம். உன்ன மாதிரி ஐடியா ஆயுதம்லாம் என்கிட்ட கிடையாது. கண்ணை மூடி என் உள் மனசு என்ன சொல்லுதோ அதுபடி கேட்டு நடக்கிறவனா. இது வரைக்கும் அது போய் சொன்னதே இல்ல. இப்ப என்ன சொல்லுது? எனக்கும் சரவணனுக்கும் தான் கல்யாணம். All the best. உனக்கும் தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா. ஓ அப்பா. வணக்கம், வாங்க சம்மதிமா. சம்பந்திம்மாவா? நீங்க யாரு? நான் யாமினியோட ஃபாதர். ஓ நீங்களா? அன்னைக்கு ஒரு தடவை வீட்டுக்கு கூட வந்தனே, மறந்துட்டீங்களா? ஃபாதர்னு பல பேர் வர்றாங்க போறாங்க, சரியா ஞாபகம் இல்ல. பரவாயில்ல விடுங்கம்மா. முதல்ல உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். எதுக்கு? நீங்க ஒருத்தர் தான் சரவண வீட்டுல இருந்து யாமினிக்கு சப்போர்ட்டா இருக்கிறதா யாமினி சொன்னா. ஆமாமா. பெரிய விஷயம். எதிர்க்க நிக்கிறது உங்க மகனா இருந்தா கூட நியாயம் நீதி நேர்மைன்னு நினைச்சு பாத்தீங்க பாருங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலமா. நம்மள ஓவர புகழ்றானே, புகழ்றானா இல்ல கலாய்க்கிறானான்னு தெரியலையே. என்னமா யோசிக்கிறீங்க? ஒண்ணல. என் கண்ணுக்கு நீங்க ஒரு மாடர்ன் ஜான்சி ராணியா தெரியுறீங்க. இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த படவா நம்மள கலாய்க்கிறான். நீதிக்காக போராடின கண்ணகிய நான் சிலையில் தாமா பாத்திருக்கேன். இப்பதான் இங்க நேர்ல பாக்குறேன். பில்டப்ல பில்டிங் கட்டுறானே, எதுக்கா இருக்கும்? வாங்கம்மா, வாங்க வாங்கம்மா. வாங்க அத்தை. செல்லம், கல்யாணம் பொண்ணு மாதிரியே இருக்க. கல்யாண பொண்ணு இல்ல அத்தை, நிச்சய பொண்ணு. நிச்சய பொண்ணா? ஆமா அத்தை, இன்னைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம். சொல்லவே இல்ல. அதான் நீங்களே வந்துட்டீங்களே அத்தை, அப்புறம் என்ன? என்னம்மா திடீர் நிச்சயதார்த்தம்லாம்? அப்பா தான் அடம் பிடிச்சாரு. அப்ப நீ? ஆமா அத்தை, அப்பா சொல்றது கேட்காம இருக்க முடியாது இல்ல. சரிதான் நடக்கிறதா நடக்கும். வாங்க அத்தை. உட்காருங்க அத்தை. உட்காருங்கம்மா, உட்காருமா. என்னம்மா கூட்டம் கம்மியா இருக்கு? இங்க நடத்தினா வேற யாரத்த வருவாங்க? அதுவும் சரிதான். ஆரம்பிக்கலாமாமா? ஆரம்பிங்க சாமி, ஆரம்பிங்கோ. சுபமங்கல சுபமஸ்து. நிகழும் மங்களகரமான நந்தன வருடம் ஆனி மாதம் 28ஆம் நாள் சுபயோக சுபதினத்தில் சென்னை அண்ணா நகரை சேர்ந்த திரு ரவீந்திரனும் நினைவில் வாழும் லலிதாவின் குமாரத்தியுமான செல்வி யாமினிக்கும் சென்னை திருவான்மியூரை சேர்ந்த திரு ராஜசேகர் திருமதி சாரதாவின் குமாரனும் ஆகிய செல்வன் சரவணனுக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு வாசிக்கப்படும் நிச்சய தாம்பூல பத்திரிகை. சுபம் சுபம் சுபம். என்ன பேர் சொன்னாங்க? யாமினின்னு சொன்னாங்க. ஓ அப்ப சரி. எழுந்திருச்சுங்க. இந்தாங்க கொடுங்க. மாப்பிள்ளையோட அம்மா வாங்கோ. மாப்பிள்ளையோட அம்மா வாங்கோ. எங்க இருக்கா அந்த மூதேவி? எத்தனை தடவை கூப்பிடுறாரு அந்த ஐயர், சத்தம் காட்டாம இருக்காளே. அம்மா, உங்களதாம்மா. ஆமா, உங்களதான். மாப்பிள்ளை வீட்டுல இருந்து நீங்க மட்டும் தானே வந்திருக்கீங்க. உங்ககிட்ட தானே தட்டை மாத்திக்கணும். என்ன சொல்றீங்க? யாமினி சரவண கல்யாணம் நாளைக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு நிச்சயத்தை பண்ணணும் இல்லையா? அதான் இது. யாமினி சொல்லவே இல்லையே. சொன்னனே அத்தை, நிச்சயதார்த்தம்னு. யாருக்குன்னு சொல்லவே இல்லையே. போங்க அத்தை, கிண்டல் பண்ணிக்கிட்டு. நல்ல நேரம் போறது. தட்டை மாத்திங்கோ.
இந்த விஷயம் மட்டும் சரவணனுக்கு தெரிஞ்சது என் உயிரே போயிடுமேப்பா. அத்தை வாங்க அத்தை. வாங்க. ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? முதல்ல தட்டை மாத்திங்க, அப்புறம் ஃபோன் பண்ணலாம். தட்டை மாத்திங்க. கொடுங்க. வாங்கிங்க வாங்கிங்க. யாமினி சரவணன் நிச்சயம் பிரமாதமா நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது கல்யாணம் தான்.